உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க ரெண்டு பேரையும் யாருக்குமே தெரியாம கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். டேய், ராதா எங்கடா? இங்கதான் இருந்தா. என்ன இருந்தாளா? டேய், அவ உன் வைஃப்டா. அதுவும் நீ விழுந்து விழுந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. எப்பவும் அவ கூடவே நிழல் மாதிரி இருக்கணும்னு சொன்னல. போய் கூட்டு வாடா. ஒரு நிமிஷம் இருங்க, கூட்டிட்டு வரேன். ராதா, என்ன ஏன் ராதா ராதான்னு சும்மா சத்தம் போட்டுட்டே வரீங்க? கௌதம் ப்ரோ வந்திருக்காரு. கௌதம் ப்ரோவா? அதுக்குள்ள வந்துட்டாரா? அவர் வைஃப் மதுமிதாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலி கௌதம் ப்ரோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த நேரத்துல ஏன் வந்தாருன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அவரு உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம். அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. வைஃபோட சந்தோஷமா வந்திருக்காரு. நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் பிரிய போறோங்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். நம்ம பிரியறது நம்மளோடய இருக்கட்டும். அது அவர்கிட்ட சொல்லி வீணா கஷ்டப்படுத்த வேண்டாம். அவர்கிட்ட நான் ஏன் சொல்ல போறேன்? கௌதம் அண்ணன் முகத்தை பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு என்னால என்னைக்குமே சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவர் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஏன்னா நமக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவர். இப்ப அவர்கிட்ட போய் நம்ம நாளைக்கே பிரிய போறோம்னு சொன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்களே பாப்பீங்களா? ஹாய் கௌதம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இது மதுமிதா, என் வைஃப். ஹலோ மதுமிதா, நான் சொன்னேன்ல கியூட் பேர். இவங்க ரெண்டு பேர் தான். ஏன் கௌதம், இவங்களுக்கு மட்டும்தான் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்களா இல்ல நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? கைவசம் இப்படி ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஆக்சுவலி ரெண்டு லவர்ஸ் உண்மையா லவ் பண்ணா கௌதம் ப்ரோ கிட்ட வந்து சொல்லலாம். கௌதம் ப்ரோ கண்டிப்பா அவங்கள சேர்த்து வச்சிருவாரு. எங்களை மாதிரி லவர்ஸ் எல்லாருக்குமே கௌதம் ப்ரோ ஒரு கடவுள் மாதிரி. விட்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன கடவுளாவே மாத்திருவீங்க. போதும் ப்ளீஸ், ரொம்பலாம் புகழாதீங்க. ராதா சொல்றது உண்மைதானே ப்ரோ? நீங்க ரெண்டு பேரும் இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேரையும் செட் பண்ணி நானே இப்படி பேச வச்சிருக்கேன்னு மதுமிதா சொன்னாலும் சொல்லிடுவாங்க. வாங்க போலாம். இந்த சடங்கு எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா முடிக்கணும். அதான் என்னோட ஆசையும். கௌதம், மோகன் ராதா வராங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் 100 வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. ஆமா, இப்ப எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? இங்க தாண்டா உங்க அண்ணனுக்கும் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணுக்கும் ஃபங்க்ஷன் நடக்குது. இங்க வராம எப்படி? அவங்க ரெண்டு பேருக்கு ஃபங்க்ஷன் நடந்தா நாம ஏன் வரணும்? இன்னும் தலையெழுத்தா? என்ன விளையாடுறியா? அம்மா சொன்னதை மறந்துட்டியா? என்ன ஆனாலும் கௌதம் கூட இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல, ஞாபகம் இல்லையா? அதைத்தான் கேக்குறேன். நாம எதுக்கு அவங்க கூட இருக்கணும்? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டு தொலைய வேண்டியதானே? என்ன மாப்பு, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன சொல்ற? இப்ப கோயிலுக்கு இந்த மாதிரி தனியா வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அது யாருக்கு பிரச்சனை?
நமக்கு தானே. நாம இங்க இருந்தா மட்டும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராதா? என்ன இதெல்லாம்? மாப்பு, இங்க நம்மளால முடிஞ்ச பிரச்சனைலாம் உண்டாக்குவோம். இங்க நடக்கிறதையெல்லாம் சக்கு கிட்ட சொல்லுவோம். மத்தத அவ பாத்துக்குவா. வா போலாம். வாடா. மாமா, நல்ல வேளை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஹாய். ஹாய். என்ன என்னடா அவ இப்படி வெட்டிட்டு போறா? அழகா இருக்கிற பொண்ணுங்க அப்படித்தான் வெட்டும். கண்டுக்க கூடாது மாமா. அக்கா. ஹாய் மாமா. ஹாய். ஹாய். டேய் வாடா. என்னடா உன் தங்கச்சி வரல? என்னடாவா? ஆமாண்டா. போடி. பாட்டி, சக்குக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. அதானே, வீட்ல நல்லது நடந்தா உன் தங்கச்சிக்கு நோக்காடு வந்துருமே. நோக்காடு இல்ல, நாங்கெல்லாம் எஸ் கார்டு. சரி வாங்க போவோம். போலாம். ஆ. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி. மதுமிதாவும் நீயும் கோவில சுத்தி வரணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்க வாங்க. இந்தாங்கம்மா. இந்த முடிச்சோட தான் நீங்க கோவில சுத்தி வரணும். சரி போயிட்டு வாங்க. இவங்க கூட இன்னொரு ஜோடியும் போனா நல்லது. ஆமா, நல்ல மனமொத்த ஜோடியா இருக்கணும். இங்க யார் இருக்கா? அதான் பாட்டி மோகனும் ராதாவும் இருக்காங்களே. அதானே, இவங்கள விட்டுட்டோமே. என்னாச்சு மோகன்? ஆஹா, ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆ, ராதா வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.